இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் விட்டாலும் நண்பன் நான் விடமாட்டேனான்னு ஒருத்தன் குழிக்குள்ள இறங்கி தூக்கினான் இல்லையா, அந்த அன்பு பெருசா தெரிஞ்சது. அந்த காதல்ன்ற வார்த்தை அந்த இயக்குனர் நட்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அதை மக்களும் நட்பா புரிஞ்சுக்கிட்ட லிரிக்னால தான் அது கனெக்ட் ஆச்சு. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. இதை நான் தனியா படிச்சேன், ரொம்ப கவிதையா இருக்குங்க, ஒன்றும் புரியலங்கன்றீங்க. இந்த உணர்வு, உயிர் தன்மை, அழகு இசையில இருக்கு. ஆனா அந்த இசையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மொழியில. இசை, உயிர், மொழி, உடல். நான் பிரியன்னு சொல்லணும்னா எனக்கு இந்த உடம்பு வேணும். நான் இந்த இடத்துல காமிச்சு நான் பிரியன்னு சொல்ல முடியாது. பாடலுக்கு முக்கியம் இசையா வரிகள். சரி, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது நான் அதை பார்க்கும்போது. ஆனால் அதை பற்றி பேசினவங்க எல்லாம் அதுக்கு சம்மந்தமாக இருந்தாங்க. அதை நான் அப்படி தான் பார்த்தேன். இப்போ இது வரைக்கும் இந்த பக்கம் நீங்கள் பேசினேன் இல்லையா, நான் இப்போ எது அறமோ எது சரியோ அங்கே தான் நீங்கள் பேசணும். இப்போ ஒரு பாடலுக்கு இசையா மொழியா அப்படி வருகிற பொழுது, மொழி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அதுக்கு ஏன்னு சொல்லிடுறேன். இசையும் வேணும் தான், நான் தெளிவாக சொல்கிறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இசை, உயிர், மொழி, உடல். நான் பிரியன்னு சொல்லணும்னா எனக்கு இந்த உடம்பு வேணும். நான் இந்த இடத்துல காமிச்சு நான் பிரியன்னு சொல்ல முடியாது. சரியா இல்லையா? இதுதான் பிரியன். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் போயிடுச்சுன்னா இது சவம். இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க பாடலாசிரியர் என்றால் இவர் பார்த்தீங்களா மொழிக்கே வந்து முன்னுரிமை கொடுக்குறாரு. அதை நான் விளக்கம் சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இந்த பிரியன்ற உயிர் போயிடுச்சுனாலும் நான் சவம், பிரியன் கிடையாது. அதை எடுத்து உள்ள தூக்கி போடியான்றான். ரெண்டு சேர வேண்டியிருக்கு. ஆனால் அடையாளம் ஏதாவது உயிர் உடல் இல்லை, அடையாளம் எது? உயிர்லாம் அடையாளம் கிடையாது. எனக்கு நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்க்குறேன், நீங்கள் தான் அடையாளம். உங்கள் உடல் தான் எனக்கு அடையாளம். நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்து வாங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசுறதுக்கு நீங்கள் தான் அடையாளம். அப்புறம் உங்கள் பண்பு, உங்கள் குணநலன், அதெல்லாம் உங்கள் உயிர். அது அப்புறம் எவ்வளோ சூப்பரான மெட்டு எல்லாம் அப்புறம். இப்போ வாங்க திருப்பி மஞ்சுவல் பாஸ்கே வாங்களேன். இப்போ அந்த பாட்டு ஜெயிச்சதுக்கு வாலி தான் காரணம். நான் யாருமே காரணம் கிடையாது. ஏன், எதனால? வாலி தான் காரணம். ஏன்? அவர் தான் சொல்றாரு என்னோட இசையை தானே பயன்படுத்தணும். அதுதான், அது பயன்படுத்தலாம். அந்த பாட்டை சிதம்பரம்ன்ற ஒரு இயக்குனர் வச்சது காரணம் வாலி தான். அது அவருக்கே தெரியல, அவ்வளோதான் விஷயம். ஏன்? இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் நிகழுது, ஒரு மனிதத்தன்மையை மீறிய ஒரு அன்பு நிகழுது. அப்போ என்ன பண்ணுறாரு, முத அந்த இயக்குனருக்கு என்ன தோணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்ற ஒரு வசனம் இருக்குல்ல, அது தேவைப்பட்டிருக்கு. இப்போ ஏன் வேற சரணம் தூக்கி போடுங்களேன். இப்போ மியூசிக் தானே முக்கியம். நீங்கள் வேற சரணம் தூக்கி போட்டு பாருங்க அந்த இடத்துல. கண்மணி அன்போடு பல்லவி தூக்கி போடுங்களேன் அந்த இடத்துல. உட்கா நல்லா இருக்குமா? சரி, அதில் வேறு பாட்டு இருக்குது. பார்த்தபடி பூத்திருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, குணாலி. அது போடுங்க கயிறு இறக்கும்போது. ஏன் அந்த பாட்டை போட்டிங்க? ஏன்னா அதுதான் அந்த சுச்சுவேஷனுக்கான லிரிக்கு. அந்த உணர்வை மொழி தான் பேசுச்சு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல்னா நட்பை பேசுச்சு. அதையும் தாண்டி புனிதமானது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் விட்டாலும் நண்பன் நான் விடமாட்டேனான்னு ஒருத்தன் குழிக்குள்ள இறங்கி தூக்கினான் இல்லையா, அந்த அன்பு பெருசாக தெரிஞ்சது. அந்த காதல்ன்ற வார்த்தை அந்த இயக்குனர் நட்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, அதை மக்களும் நட்பாக புரிஞ்சுக்கிட்ட லிரிக்னால தான் அது கனெக்ட் ஆச்சு. முடிஞ்சால் நீங்கள் அந்த ரீல் எடுத்துக்கோங்க, அந்த லிரிக் வேலை வேறு லிரிக் போட்டு பார்த்து பாருங்களேன். முன்னாலே வேறு பல்லவி இருக்குல்ல, போட்டு பாருங்களேன், காமெடியாக இருக்கும். இப்போ நான் இன்னும் புரிய வைக்கிறேன் ஏன் மொழி முக்கியம்னு. ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் அழைத்தது நானே இனி எனக்காக அழ வேண்டாம் தனி நானே இதான பாட்டு. உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இந்த டியூனை நீங்கள் என்னென்ன பண்ணலாம்? நீங்கள் இசை தான் முக்கியன்றீங்கல்ல, கிடையாது. மொழி ஏன் முக்கியம்னு சொல்கிறேன். கருமாரி, மகமாயி, அபிராமி, சிவகாமி, உன் அருள் வேண்டும் என் தாயே, தினம் தொழுதேனே என் தாயே, உன்னையே நம்பியே வாழ்கிறேன். இப்போ இது என்ன பாட்டு? சாமி பாட்டு. சாமி பாட்டு தானே? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். எப்படி இப்போ சொல்லுங்க, மொழியா இசையா? மொழி. சரி, இன்னொரு பாட்டு வாங்க. ராஜா சட்டே போனோம், அனிருத் எடுத்துக்கோங்க. சரி, பக்கா குத்துப்பாட்டு ரஜினி சாருக்கு பண்ணார். தட்லாங்க தாங்க வந்தாங்க சாங்க, ஒரு ஓப்பனிங் சாங்ல. மகமாயி தாயி கருமாரி தேவி முன்னால வந்தாக்க அருள் தானி தாயி, ஆத்தா நடந்து வரா தீ மிதிச்சு ஓடி வர்றா, கரகம் ஏந்தி வந்த அருளை பொழிவா, சரணம் தாயி சரணம். சரி, இப்படி ஐ பண்ணுவாங்க. சரணம் சாமி சரணம் அருளை தரணும், அதுக்கு சபரி மலைக்கு வரணும். இப்போ இது என்ன பாட்டு? சாமி பாட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பாடலை எது தீர்மானிக்குது? மொழி. இப்போ இந்த பாடல் இருக்குல்ல, இந்த மெட்டு இருக்குல்ல, இதே மெட்டை இப்போ ஒரு ஜீவன் இருக்குல்ல, இந்த பாட்டை நீங்கள் நினச்சா சோகமாக மாற்றலாம், சந்தோஷமாக மாற்றலாம். ஓகே.
உனை எண்ணி தவிக்கிறேன், உயிர் பூத்து கிடக்கிறேன், உன் ஒரு பார்வை கிடைக்காதா. சோகமாயிடுச்சா? ஆமாம். இப்போ இது சோகன்றது எது முடிவு பண்ணுச்சு? அதுவும் வரிகள் தான். இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்ல. இல்லை, ஒரு மெட்டை ஒரு வரி மட்டும்தான் காப்பாற்றுது. இப்போ அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மா பாட்டா மாறினதுக்கு காரணம் வாலி. சரி. இப்போ உன் காதல் என்னோடு உன் கைகள் என் மீது பட வேண்டுமே, சிறு முத்தம் நீ இன்று தர வேண்டுமே. இப்போ என்ன பாட்டு இது? காதல் பாட்டு. அப்போ மெட்டுக்கு உயிர்த்தன்மை இருக்குது, அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது என்னவாக வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவது மொழி மட்டும்தான். இப்போ நான் இந்த பாடலை காதலாக்குவேன், கடவுள் பாடலாக்குவேன், ஏன் நான் நினச்சா என்ன வேணா ஆக்குவேன். ஆனால் அந்த மெட்டால தானே இது உயிர் தெழுது. ரைட்டு, ஒரு மெட்டு தானே. நான் சாமியை அப்படி மாற்றினேன். உயிர் தெழுறதில் அதுக்கு நான் அடுத்து வர்றேன். இப்போ உயிர் தெழுறதே பிரச்சனை இல்லை, அடையாளம் எதுவாக இருந்தது உங்களுக்கு? நீங்கள் சாமி பாட்டுன்னு எதை வச்சு சொன்னீங்க, காதல் பாட்டுன்னு எதை வச்சு சொன்னீங்க? அம்மா பாட்டை காதல் பாட்டான்னு ஏற்றுக்கிட்டீங்கல்ல. ஆமாம். நான் வந்து ஒரு தட்லாங்க தாங்கன்ற ஒரு பாடலை நான் ஐயப்பனுக்கு பாடுறேன், ஏற்றுக்கிட்டீங்கல்ல. மெட்டு ஒன்று தான், அதில் போடுற வரிகள் தான் வரி தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ 5 மாதங்கள் கருவோடு இணைத்தாங்கி நீ தந்த பெரும்பாடு அறிவேனமாக தான் வாழுறான். ஓகே ஓகே. ஆனாலும் இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன், இதை எல்லாத்தையும் தாங்கி ஆனால் இசை பிடிக்குது. இப்போ இந்த பக்கம் வரேன், இது உங்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்லை? அடையாளம் என்பது மொழி தான். இது என்ன பாட்டுன்னு கேட்டால் இது அம்மா என்ற அழைக்காதுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, தானான நானான்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ நான் இதெல்லாம் நீங்கள் கேட்ட பாட்டு விட்டுருவோம், நான் ஒரு கேட்காத பாட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் பாடினேன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். மெட்டு வேற, பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. சில பேர் சொல்கிறாங்க உடனே, சார் நாங்கள் 2 மணி நேரம் கூட இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் போட்டு கேட்டே இருப்போம். கேட்கலாம், கல்யாண மண்டபத்தில் நாங்கள் போகிறோம், கேட்கலாம், எங்கே வேணாலும் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் மக்கள் வந்து கேட்டுட்டு தானே சார் எல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கே தெரியாமல் லிரிக் பாடிட்டே இருப்பீங்க. இப்போ டடடடடா டடடட நானா அவன் பாட்டெல்லாம் கேட்கல, அவன் இளைய நிலா பொழிகிறது என்ன பாடிட்டு இருப்பான், உள்ளுக்குள்ளே லிரிக் ஓடிட்டே இருக்கும். நான் லிரிக்லாம் ஒன்று பாருறேன். இப்போ நான் ஒரு பாட்டை பாடினா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் கேட்டே இருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக், டியூன் வந்து லிரிக் இல்லாமல் உட்கார. இப்போ இப்படி வச்சுக்கங்களேன், தகதாதா தக 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 கேட்பீங்களா நீங்கள்? ஒன்று 5 நிமிஷம் பாடினேன்னா ஏங்க கேட்க வேண்டியது தானே, ஏன் கேட்க மாட்டீங்க? ஓகே, கடுப்பாக இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அங்கே ஏதோ இல்லை. ஆனால் தடடா டா டக 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 டா டா டா. இப்போ நீங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், நீங்கள் இப்போ தத்தகாரத்தை மட்டும் கேட்டிங்களா இல்லை லிரிக் பாடினீங்களா? ரெண்டுமே தான் ஓடிட்டு இருந்துச்சு. லிரிக் தெரிஞ்சாலும் தான் பாடினீங்க. வரிகள் அற்று ஒரு பாடலை நீங்கள் அடையாளம் காண முடியாது. நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன், அதுதான் அடையாளம். இதை தான் பேர், இதுதான் அடையாளம். இது மொழி வந்து எப்படினாலும் மாற்றிடலாம். இப்போ மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே சாமி பாட்டு, சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயா, முடிஞ்சு போச்சு. அப்படி பக்காவாக பிறந்தோம். இல்லை எல்லாருக்குமே அப்போ இதை மாற்றிடலாம், மாற்ற முடியாத இசை தானே அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான். ஆனால் நீங்கள் எதுவும் அடையாளம் கண்டுறீங்க. இப்போ அம்மா பாட்டு வேணுமா, காதல் பாட்டு வேணுமா, என்ன வேணுன்றது எது தீர்மானிச்சது? உங்கள் இசை ஒன்றா இருக்கலாம், இசை ஒன்று தான். ஆனால் என் சூழலுக்கு அந்த இடத்துல எனக்கு எது வலிக்கணும், எது இனிக்கணும்னு எது தீர்மானிச்சது? சரி, எது அடையாளப்படுத்துச்சு? அந்த இடத்துல அந்த இயக்குனர் சொன்ன சூழலை ஒன்றுனது எது? சார் அம்மா இறந்துட்டா சார், பையன் பார்க்க முடியாமல் விட்டுட்டான் சார், ஓடி வந்து கதறான் சார், தானா நான் பாட்ட கேட்பானா? என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே என் வாயும் வயிறையும் அழுதுறான். எங்கே எதுக்கு அழுதான்? அந்த இடத்துல தாயை பற்றி வந்த வரிகளுக்காக தான் அழுதான். இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ இன்னொரு பக்கம் வாங்க. இந்த இசை, இந்த மொழி இதை அடையாளப்படுத்தினாலும் உயிர் அங்கே இசையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது அதுதான் சார். என்ன வேணால் லிரிக் இருக்கட்டும் சார், டியூன் அழகாக இருந்ததே சார், டியூன் நல்லா இருந்ததுனால தான் நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க. ஓகே, இப்போ நான் தனியாக என் தாய் எனும் கோவிலை காக்க மறந்துட்ட பாவி எடிக்கிலேன்னு படித்தேன்னு வைங்களேன், அப்படியா அப்புறம்பீங்க. ஆமாம், உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காது. நான் எழுதுகிறேன், எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே அப்படின்னு வைங்களேன், என்ன உங்களுக்கு அது எதுவுமே ஒட்டாது. டியூனோடு சேரும்போது வலிக்கும். காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. ஆஹா, இதை நான் தனியாக படித்தேன், ரொம்ப கவிதையாக இருக்குங்க, ஒன்றும் புரியலங்கன்றீங்க. அப்போ அந்த உணர்வு, உயிர் தன்மை, அழகு இசையில் இருக்குது. ஆனால் அந்த இசையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மொழியிலன்னா. மஞ்சுமல் பாய்ஸில் அந்த பாடலுக்கு வாலி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் தான் முதல்ல உரிமை கொண்டாடி இருக்கு. பாடலாசிரியர் எல்லாருமே ஏமாளிகள் தான். எந்த வகையிலனா, இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்துங்க ஒரு பொது நிகழ்வு. இப்போ நம்ம நிறையா இந்த பஞ்சாயத்துலாம் பேசுகிறோம் பாருங்கள்,
ஒரு பெரிய ஒரு கான்செர்ட் வைக்கிறாங்க, பெரிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபாக்கெல்லாம் பெரிய பெரிய ஈவெண்ட் வைக்கிறாங்க. இப்போ இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா அந்த இசையமைச்சாரா அவர் போய் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. பாடின பாடகர் இங்கே இப்போ சம்பளம் வாங்கிட்டாங்க, அங்கே போயிட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு பேமெண்ட், அது பேமெண்ட். அப்போ எழுதுனவர் ஓகே. இப்போ என் பாட்டு எடுத்துக்கங்களேன், இப்போ வந்து கிட்டத்தட்ட உசுமலா அரசு ஆகட்டும், மஸ்காரா புட்டு மயக்கர் ஆகட்டும், இல்லை வந்து மக்கையால் ஆகட்டும், செக்ஸி லேடி ஆகட்டும், எல்லாமே ஸ்டேஜுக்கான பாட்டு தான். மேடையில் இப்பயும் ஆடியன்ஸ் கொண்டாடி கொண்டிருக்க பாடல் பயன்படுத்திக்கிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இசையமைப்பாளர் எல்லா நிகழ்ச்சிக்கு ஒரு 40-50 நிகழ்ச்சினாலும் நல்லா சம்பாரிச்சு நல்ல நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாடல்கள் போய் நல்லா பாடிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் உருவாத்துக்கு காரணமான அந்த எழுத்தாளன் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து வேறு பாட்டு எழுதிட்டு இருப்போம். உங்களுக்கான உரிமை வரதில்லை. காப்பிரைட்ஸில் ஏதாவது வந்தால் உண்டு, ஆனால் அது என்ன தொகை வரும் அது கூட எனக்கு சரியாக அது பாருங்கள், அது அவ்வளோதான் இருக்குது. அது என்ன அந்த ஐபிஆர்எஸ்க்கு போதா போகலையா என்ன வந்து நம்ம கையில் சேருதுன்றதெல்லாம் குதிரை கொம்பு தான். இசையமைப்பாளர் கூட உங்கள்கிட்ட அன்னைக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. பாடலாசிரியர் வந்து எழுத்தோடு நின்று போயிடறான். ஆக்சுவலாக அந்த உரிமையை இப்போ வந்து நீங்கள் கண்மணி அன்போடு காதலுக்கு நான் இப்போயும் சொல்கிறேன், வாலிக்கு தான் போகணும், ராஜா சாருக்கும் போகணும், 2 பேருக்கும் போகணும். ஏன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற ஒரு வரி நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த படத்தில் ஃபஸ்ட்டு டியூன் வருமா, அந்த லிரிக் மட்டும் வந்து வருமா, யோசிச்சு பாருங்க. இப்போ பாட்டு வராது, வரிகள் தான் ஃபஸ்ட்டு அந்த வரி வரும். இசை தான் அந்த வரி வரும், வந்ததுக்கப்புறம் ஒரு ஹைப்பில் அப்படியே தூக்குவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்தது இசை இல்லை, வாலியோட அந்த வரி மட்டும் டயலாகாக வரும். கரெக்டாக ஆமாம், கமல் சார் வாய்ஸ்லேருந்து வரும் ஒரு பாடகராக, அப்புறம் லிரிக் வரும். நான் ஒன்றும் இல்லை, இந்த நிகழ்வு முடிஞ்சு நீங்கள் அதே யூடியூப் சேனல்லையே முடிஞ்சா உங்களுக்கு அதில் கூட காப்பிரைட் அடிப்பான். உங்களுக்கு அது பிரச்சனை இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை மஞ்சுமல் பாஸ் ரீல்ஸ் எடுத்து அந்த சீனுக்கு பதிலாக வேறு பாட்டு போட்டு பாருங்களேன், கேவலமாக இருக்கும். வாலியோட லிரிக்ஸால் நடந்தது. சரி, இளையராஜாவா வைரமுத்தா அப்படின்ற ஒரு போட்டியும் போயிட்டுருக்கு. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அழகான நட்பு, அழகான போட்டி, அழகான பகை, அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். கங்கை அமரன் அவர்கள் குற்றச்சாட்டின ஒரு விஷயம், அதை பார்க்கும்பொழுது வெளியிருந்து எல்லாருக்குமே ஒரு மாத கோபத்தையும் உருவாக்குச்சு. சரி, தேவையா ஒரு கலைஞர் மேலே அப்பேற்பட்ட ஒரு குற்றச்சாட்டு? இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி ராஜாவா வைரமுத்தா இல்லை, நான் இப்போ முன்னாடி சொன்னேன், கலைஞர்கள் எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். போட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது இப்போ பர்சனலாக இருக்கும். நீங்கள் சொன்னது தான், அவங்க அடிச்சுப்பாங்க, 4 கூட சேர்ந்துப்பாங்க, இல்லை சேராமல் கூட போட்டோம். அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் நல்ல பாட்டு கொடுக்குறாரா, இவர் நல்ல வரிகள் தராரா, நமக்கு தேவை அதுதான். அவர் சாப்பிட்டாரா தூங்கினாரா நமக்கு தேவையில்லை. சரி, நான் சொல்கிறது சரிதானே, அது அவங்க பர்சனல். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது. கலைஞனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படினா இருந்துட்டு போகிறான், கண்ணதாசன் வந்து எப்படினா இருந்துட்டு போட்டோம், சரியா இல்லையா? அவர் அப்படி சார் இப்படி சார், அவர் நல்ல பாட்டு எழுதினார்ல, நான் கண்ணதாசன் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு பாடல்களை மட்டும்தான். அவர் இப்படி வாழ்ந்தாரா அப்படி வாழ்ந்தாராலாம் எனக்கு தேவையில்லை, அதை நான் பார்க்கவே தேவையில்லை. எனக்கு அது அவர் பர்சனல் லைஃப். அப்போ ராஜா சாரா வைரமுத்தானா 2 பேருமே இந்த சமூகத்துக்கு ரொம்ப பெரிய உச்சத்தை தொட்டவங்க, இன்னும் தொடணும் நிறையா. இவங்க சேரணுமா சேர வேண்டாமான்ற நமக்கு அவ்வளோ கிடையாது, அது விட்டுருவோம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நமக்கு பாட்டு வரணும். 2 பேருமே சமூகத்துக்கு முக்கியமான படைப்பாளிகள், அவங்க வேணும், நல்லா இருக்கணும், நிறைய பண்ணணும். கங்கை அமரன் ஐயா பேசுனது வந்து அவர் இசையமைப்பாளர் மட்டும் இல்லாமல் பாடலாசிரியராகவும் நான் அவர் பார்க்குறேன். அவர் நல்ல பாடலாசிரியர், நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு தம்பியாக பேசினதாக இருந்தது. ரொம்ப கொஞ்சம் கடின வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு. நான் அவரும் ஒரு கலைஞனை பற்றி பொது வெளியில் பேசும்பொழுது அது ஒரு தனிப்பட்ட கோவம் எனக்கு புரியுது. அவர் பர்சனலாக ஃபோன் கூட திட்டிருக்கலாம், நான் என்னோட திட்டிருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. யாரை பற்றி நீ பேசுனேன்னு சொல்லி அவர் தனிப்பட்டு அழைத்து 1 மணி நேரம் கூட திட்டிருக்கலாம், வீட்டு கூட நேரம் சண்டை போட்டுருக்கலாம், தனிப்பட்டு முடிஞ்சிருக்கும். பொது வெளிகளில் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம விடுகிற பொழுது ஒரு கலைஞனை காயப்படுத்துறது, அதாவது அண்ணனுக்காக வருந்துக்கிட்டு பேசுனது ரொம்ப நியாயமும் கூட. ஆனால் கொஞ்சம் இறங்கி போயிருக்காங்க. நம்ம எனக்கு நாங்கள் ஒரு பாடலாசிரியரை மதிக்கிறோம். அவர் இசையமைப்பாளராக, இயக்குனராக, பாடகராக, நடிகரெல்லாம் இருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல பாடலாசிரியர். செண்பகமே எல்லாம் எள்ளுப்பூ நாசி பற்றி பேசி தீராது எழுதி எங்கள் கங்கை அமரன் அப்படி பேச வேணாம், அது அவருடைய உரிமை. பட் நாங்கள் பாடலாசிரியராக பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ இறங்கி இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தனிப்பட்டு தோணுச்சுங்க. சரி, மிக்க நன்றி. நிறையா கேள்விகளே நிறைய பதில்களை உடைச்சி பேசியிருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மக்களோட ஆதரவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மக்காலையாக இருக்கட்டும், பாடல்களை இன்னும் மக்கள் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உரிமையாளர் நீங்களும். எல்லாருக்கும் தெரியும் உங்கள் எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இது ரொம்ப கொஞ்சம் நான் வந்து கவனமாக மதில் மேல் பூனை மாதிரி இது பேசியிருக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் பேசினேன். எனக்கு ஏன்னா நான் இப்போயும் சொல்கிறேன், எங்கே எதிர்க்கணுமோ அங்கே எதிர்த்து தான் ஆகணும், எங்கே ஆதரிக்கணுமோ அங்கே ஆதரிச்சாகணும். இது உரிமையாக இருக்கும்போது நான் உரிமையை பற்றி பேசுகிறேன். அதே நேரத்தில் நான் இப்போ திரும்ப மக்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், தயவு செய்து கலைஞர்களை அவ்வளோ ஈஸியாக கொச்சைப்படுத்திட வேணாம். என்னையா அவர் காசு கேட்குறாரு, என்னையா அவர் இது பண்ணிடுறாரு, என்னையா அவர் அப்படி பண்ணிடுறாரு, அப்படி இல்லை. நமக்கு வரும்போது அது தெரியும். அவர் இவங்க எல்லாருமே தனக்கான உரிமைக்காகவும் தன் அடையாளம், இது என் பாட்டை எனக்கு கொடுங்கடான்னு கேட்குறது எவ்வளோ நல்ல விஷயம். என் புள்ளன்னு தூக்கிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக திட்டி போட்டுடலாம், அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அவங்க இல்லாத போதோ இல்லை அவங்க பாட்டை கேட்கும் போதோ
ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு ஆளாகும். அதனால் வந்து பணம் சம்பாரிச்சிடலாம், நிறையா ஃபேக்ட்ரி கட்டிடலாம், எல்லாம்னா நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் இசை, பாடல், கவிதை, ஓவியம், சிற்பம் இதெல்லாம் வந்து நீங்கள் தலைகளாக நின்னாலும் யாராலையும் பண்ண முடியாது. அதற்குன்னு இருக்கவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். தயவு செஞ்சு அவங்கள மதிக்கணும்னு மட்டும் இந்த தருணத்தை நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கும் போது உணர்ந்து எடுப்பேன். நானும் நன்றி, வணக்கம்.